ஐயா நல்லா ஆழ்ந்து கேளுங்க. இப்ப காலையில இருந்து பல்வேறு கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தேன். மமகாரம்னா என்ன, அகங்காரம்னா என்ன, அந்நியகாரம்னா என்ன, ஸ்வஅந்நியகாரம்னா என்ன, இன்கம்ப்ளீஷன்னா என்ன, நம்முடைய வாழ்க்கை சார்ந்த பல பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்தோம். இப்ப தீர்வுக்குள்ள நுழைய போறோம். தீர்வுக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா, இப்ப நான் காலையிலிருந்து சொன்ன விஷயங்கள் சார்ந்து மட்டும் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். நல்லா ஆழ்ந்து கேளுங்கயா, கேட்டுக்கோங்க. உங்க தனிப்பட்ட பிரச்சனைகள், உங்க வீட்டோட பிரச்சனைகள், உங்க உடல் நலம் பிரச்சனைகள் எல்லாம் நீங்க எங்கிட்ட நேரடியா கேட்கறதுக்கு நேரம் இருக்கு. ராத்திரி எனர்ஜி தர்ஷன் இருக்கு, சக்தி தரிசனம் இருக்கு. சக்தி பாதம்னு ஆகமத்தில் ஈஸ்வரன் சொல்றாரு. அந்த தரிசனம், நேரடியா சக்தியை பெறக்கூடிய தரிசனம் ராத்திரி இருக்கு. அந்த செஷன்ல நீங்க அப்ப என்கிட்ட கேட்கலாம். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்த கேள்விகள், பிரச்சனைகள் இதெல்லாம். இப்போ காலையிலிருந்து நான் சொன்ன கருத்துக்கள், அது சார்ந்த சந்தேகங்களை மட்டும் எழுப்புங்கள். சொல்லுங்க, என்ன சொல்லுங்க. கம்யூனிகேஷன் பண்ணுறதுனால நம்ம மமகாரத்தை ஸ்ட்ராங்காக வச்சுக்க முடியுமா சாமி? என்ன கேட்குறீங்க? கம்யூனிகேஷன் பண்ணிட்டோம்ல. ஓ, கம்ப்ளீஷன் பண்ணா நம்முடைய மமகாரம் உயர்ந்த நிலைக்கு போயிடும். சரி சரி சரி, சரியான நிலைக்கு போயிடும். சரி சரி சரி, கம்ப்ளீஷன் அதுக்கான நுட்பம் தான் அது. சரி சரி சரி. இப்போ கம்ப்ளீஷனை அடுத்து செய்ய போறோம். சரி சரி, அதை செய்யறதுக்கு முன்னாடி இருக்கிற டவுட்ஸை கிளாரிஃபை பண்றேன். சரி சரி, ரொம்ப நன்றி சாமி. நல்லது. வேற யார் என்ன கேள்வி இருந்தாலும் கேளுங்க. இப்ப காலையிலிருந்து நான் சொல்லி கொடுத்த, காலையிலிருந்து நான் சொன்ன, உங்களோட பகிர்ந்துகிட்ட இந்த கருத்துக்கள் சார்ந்து என்ன கேள்வி இருந்தாலும் கேளுங்க. சாமி, இன்கம்ப்ளீஷன் பண்ணும்போது அது தினமும் இன்கம்ப்ளீஷன் மாறிக்கிட்டே இருக்குங்களா, இல்ல அது அப்படியே தொடர்ந்து? இன்கம்ப்ளீஷன் பண்ண சொல்றீங்க இல்லைங்களா? இல்ல, அது இன்கம்ப்ளீஷன் பண்ண சொல்ல, கம்ப்ளீஷன் பண்ண சொல்றேன். நான் கம்ப்ளீஷன் பண்ண சொல்றேங்க, இன்கம்ப்ளீஷன் பண்ண சொல்றீங்க. அதாவது முதல் சில நாட்கள் அது வேற வேறையா மாறும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க நினைச்ச உடனே அந்த இன்கம்ப்ளீஷன் கரைஞ்சு போயிடும். ரொம்ப ஈஸியா நடந்துடும். சரி சார், ஓகே, தேங்க்யூ. நீங்க சொன்ன எல்லா கருத்துக்களும் எனக்கு சின்ன வயசுலேருந்தே தோணுன ஒரு கருத்துக்கள் தான். ஆனால் எல்லாருக்கிட்டையும் என்னால் பகிர்ந்துக்க முடியல. ஒரு தலை சிறந்த குரு கிட்ட மட்டும்தான் அதை பகிர்ந்துக்கணும் அப்படின்ற என்னோட ஆசை. எல்லாமே எனக்கு தெரிகிற மாதிரி இருக்கு. ஏன் இந்த டவுட் வருது, அதுதான் என்னோட கேள்வி. அது நீ தான் திரும்பி பார்க்கணும். அதுதான் திரும்பி பார்த்தா எல்லாமே பதில் வருது. ஆனால் என்னால் கீழே தான் இருக்க முடியுது, மேலே வர முடியலையே. ஏன்? அப்போ அது வாழ்க்கையை வாழ முடியல. உனக்கு தெரிஞ்சதுன்னு நினைச்சிருக்கிற போலித்தனமான அகங்காரம், அவ்வளவுதான். கரெக்டு தான் சாமிஜி, அதை என்னால் உணர முடியுது. ஆனால் அந்த நிலைமைக்கு என்னால் போக முடியல. அதான் அப்போ போகிறதுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன், உட்காந்து கேளு. சரிங்க சாமிஜி. சுவாமிஜி, சில நாங்கள் கம்ப்ளீஷன் பண்ணும்போது கம்ப்ளீட் ஆகுது சுவாமி, நிறைய சேஞ்சஸ் பார்க்குறேன். பட் ஒரு சிலது பண்ண முடியாத போது உங்கள் ஃபோட்டோலையோ உங்ககிட்ட ஐடென்டிஃபை பண்ணாலே போதுமா? நீங்கள் பண்ணிடுவீங்களா? கம்ப்ளீஷனில் நீங்கள் தான் பொறுப்படுத்தாகணும். பண்ண முடியாததுன்னு நினைக்கிறதும் இன்னொரு பேட்டர்ன், அந்த பேட்டரை கம்ப்ளீட் பண்ணுங்க. அப்போ எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடலாம் இல்லை? எல்லாமே முடியும். இம்பாசிபிளே இல்லை? இம்பாசிபிள் ஒன்று கிடையாது. தேங்க்ஸ் சுவாமிஜி. அப்புறம் இன்னொன்று, கல்பத்தருவில் வந்து நீங்கள் விஷுவலைசேஷன் பண்ணி சொல்லிக் கொடுக்குறீங்கள, அதை நாங்கள் தினமும் பண்ணும்போதோ இல்லை அடிக்கடி அது வேணும்னு நினைக்கும் போது விஷுவலைஸ் பண்ணுறேன் நடக்கிற மாதிரி. அதுக்கு இப்போ அவுட் சைட் வேர்ல்ட்லேருந்து ரெஸ்பான்ஸ் டிலே ஆனாலும் ஷுவராக ஒரு நாள் கண்டிப்பாக உண்டு இல்லை? உங்களுடைய பவர் ஆஃப் கம்ப்ளீஷனை பொறுத்து உடனடியாக அவுட் சைட் வேர்ல்ட் ரெஸ்பாண்ட் பண்ணும். சுவாமி நித்யானந்தம், ஸ்வ அந்நியகாரம்ங்கிறது ஓரளவு புரிஞ்சுது. கம்ப்ளீட்டுன்னு ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா தேவை. அதாவது உலகத்தை பத்தியும் மற்றவங்களை பத்தியும் உங்களை சுத்தி வாழறவங்களை பத்தியும் ஆழ் மனசுல நீங்க வச்சிருக்கிற கருத்துக்கள் என்ன, அதுதான் ஸ்வ அந்நியகாரம். நாம் மற்றவர்களை பற்றி உலகத்தை பற்றி வைத்திருக்கும் கருத்து, அதாங்க. நல்லது. ஐயா, கம்ப்ளீஷன் சொல்றீங்க, அது எல்லார் இடத்துலையும் இருக்குது. யாரும் ஒருத்தவங்க கூட இல்லாதவங்க இருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுலயே வச்சுக்கோங்க, அவ்வளவு இருக்குது. அதிலிருந்து முற்றிலும் விடுபடுவதற்கு குறுகிய காலத்தில் உங்ககிட்ட நீங்க சொல்றது இன்கம்ப்ளீஷன்.
இப்ப நீங்க அதை மாத்தி சொல்லிட்டீங்க. இன்கம்ப்ளீஷன் எல்லார்ட்டையும் இருக்குன்றீங்க. அது எல்லார்ட்டையும் தான் இருக்கு, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதான் எங்கிட்டயும் இருக்குது. அதுல இருந்து சீக்கிரமா விடுதலை பெறுவதற்கு, வேகமாக விடுதலை பெறுவதற்கான டெக்னிக் தான் இப்ப கொடுக்க போறேன். மக்களுக்கு உபதேசமா என்னுடைய சார்பு இப்ப அதுதான் இப்ப கொடுக்க போறேன். அதான் இப்ப கொடுக்க போறேன். சொல்லுங்க. இப்போ என்னை பத்தி ஒரு இமேஜ் இருக்கு, செல்ஃப் இமேஜ். என்னை பத்தி இன்னொருத்தங்க ஒரு இமேஜ் வச்சிருப்பாங்க, அதை பத்தி நான் ஃபீல் பண்ணுமா? அதாவது ரோட்ல போற யாரோ ஒருத்தர் உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு நீங்க கவலைப்பட வேண்டாம். ஆனா நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க யார் யாரோ கமிட் பண்ணிருக்கீங்களோ, யார் யார் உங்களோட கமிட் பண்ணிருக்காங்களோ அவங்களோட இமேஜ் பத்தி நீங்க கவலைப்பட்டு தான் ஆகணும். அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. தேங்க்யூ. உதாரணத்துக்கு நீங்க கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. சரி, அட்லீஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்டு? சரி, ஓகே, சொல்லணும்னு அவசியம் இல்ல. அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா? அண்ணன் தம்பி இருக்காங்க இல்லையா? இருக்காங்க. குழந்தைங்க கல்யாணம் ஆகத்துல குழந்தை இருக்காது. சரி, அப்பா அம்மா அண்ணன் தம்பி, வேற யாராவது முக்கியமான உங்க வாழ்க்கையோட பாகமா மாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. யார் யாரெல்லாம் நீங்க கமிட் பண்ணி உங்களோட கமிட் பண்ணிருக்காங்களோ, ஓகே. இப்ப நீங்க அப்பா கிட்ட நான் வந்து உங்க பையன் கமிட் பண்ணிருக்கீங்க, அவர் வந்து நான் உனக்கு அப்பான்னு கமிட் பண்ணிருக்காரு. ரைட். அந்த மாதிரி அம்மா கிட்ட அம்மான்னு கமிட் பண்ணி பையன் கமிட் பண்ணி அம்மான்னு கமிட் பண்ண பிரதர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஃப்ரெண்டுன்னு கமிட் பண்ணி அவங்க ஃப்ரெண்ட் கமிட் பண்ணிருக்காங்க. அந்த கமிட்டட் பீப்புள் அவங்க உங்களை பத்தி வச்சிருக்கிற இமேஜுக்கு நீங்க பொறுப்பு. அது நீங்க கவலைப்பட்டு தான் ஆகணும். ஓகே, தேங்க்யூ. அது நீங்க மாத்தி தான் ஆகணும். தேங்க்யூ. யாரோ ரோட்ல போறவங்க பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. தேங்க்யூ. சுவாமி நித்யானந்தம். சொல்லுங்க. 21 கம்ப்ளிமெண்ட்ஸ்ல எழுத சொன்னீங்க. இன்கம்ப்ளிமெண்ட்ஸ்ல எழுத சொன்னதுல 20 வந்து அந்த பாதியில் நின்று போனதுக்கு நானே தான் காரணமா சாமி? 21க்குமே நாம தான் காரணங்கய்யா, வேற யாரும் காரணம் கிடையாதுங்கய்யா. இது பாருங்க, தீதும் நன்றும் பிறர் தர வாரா. புரியுதுங்களா? நாம ஸ்திரமா இருந்தா யாராலும் அசைக்க முடியாது. நம்மள யாராலையும் அசைக்க முடியாது. புரியுதுங்களா? நாம ஸ்திரமா இல்லைன்னா வழியில இருக்கிற புல் போதும் கீழே வந்து செத்து போயிடுவோம். இது நன்றாக இந்த கிளாஸ்ல உணர்ந்த சாமி. வேற ஒண்ணுமே இல்லைங்கய்யா. இது 3வது கிளாஸ் சாமி. வெறுமனே புல் தடிக்கு விழுந்து செத்தவங்களும் உண்டு, விஷமே உள்ள போனாலும் விஷம் பயந்து வெளியில போனவங்களும் உண்டு. ஆழ்மன பதிவுகள்ல பதிஞ்சு போனதை வந்து உணர்வுகள் மூலம் மாத்திக்கலான்றீங்க. கம்ப்ளீஷன் மூலமா மாத்திக்கலாம், உணர்வு மூலமா மாத்த முடியாது. அதுதான் சொல்றேன். நீங்களே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க, பீச்சில் சரி சொல்ல கொலை பண்ணிட்டா அந்த இடத்துல வந்து போக முடியாது, அந்த ஆழ்மன பதிவுகள் பதிஞ்சு போயிடுது. காலையில எழுந்த உடனே எங்க வீட்டுக்காரி காப்பி குடிக்கலன்னா தலைவலி வந்துடுதுன்றாங்க. அப்போ காப்பி குடிக்காதனால தலைவலி வருதா? அந்த டைமிங் சரி சொல்லி காப்பி அந்த ஆழ்மன பதிவால தான் தலைவலி வருது. அந்த ஆழ்மன பதிவுகளை எப்படி மாத்துறது? அததான் இப்ப செய்ய போறோம். இத சொல்லி தர போறேன். இப்போ அத கம்ப்ளீஷன் பண்ணிட்டோம்னா காஃபி நினைப்பே இல்லாம கூட போயிடும். ரைட். நன்றி ஐயா. நல்லது. சொல்லுங்க. நித்யானந்தம் சாமி. சாமி, இப்போ நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். 6 months 1 year ஒரு ப்ராஜெக்ட்ல நான் போறேன். அதுக்கப்புறம் நான் அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து வேற டீம் போயிடுவேன். இப்போ அந்த பீரியட் ஆஃப் டைம்ல நான் ஒரு செட் ஆஃப் பீப்புள் ஒர்க் பண்றேன். அவங்க வந்து ஏதோ என்னோட ஆக்டிவிட்டீஸ்னால அவங்களால ஆக்டிவிட்டினால எனக்கு இன்கம்ப்ளீஷன் வரலாம். இப்போ அந்த மாதிரி இன்கம்ப்ளீஷன்ஸ் வந்து எப்படி, அதாவது அவங்க அன்னன்னைக்கு ராத்திரியே கம்ப்ளீட் பண்ணிட்டா தான் நல்லது. ஏன்னா அந்த இன்கம்ப்ளீஷன்ஸ் வச்சுக்க கற்றுக்கிட்டீங்கன்னா டீம் மாறினாலும் இன்கம்ப்ளீஷன் மாறாது. நீங்கள் டீம் மாறினாலும் பார்த்தீங்கன்னாங்க அந்த டீமில் இருக்கிற அந்த ஆளுங்களை பற்றி ஒரு ஐடியா வச்சுருப்பீங்க, அதை அப்படியே இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணுவீங்க. அதெல்லாம் 4-5 வச்சுருப்பீங்க பாருங்கள் அந்த இமேஜ், அதை அப்படியே தான் ப்ரொஜெக்ட் பண்ணுவீங்க. எத்தனை டீம் மாறினாலும் அதே 10 ஆளுங்க திரும்பி வராங்கன்னு நினச்சிருக்கீங்களா? அந்த 10 ஆள் திரும்பி வரலைங்கய்யா, நீங்கள் அந்த 10 ஆளையும் உள்ளே வச்சுருக்கீங்கய்யா. அதனால் நீங்கள் எந்த டீமுக்கு போனாலும் இல்லை டீ குடிக்க போனாலும் அந்த 10 ஆள் கூட இருப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ அதனால் மாற்ற வேண்டியது இங்கே அங்கல்ல. சொல்லுங்க. நித்யானந்தம் சாமிஜி, கம்ப்ளீஷன் டெய்லி பண்ணலாங்களா இல்லை எப்படி சாமி? அதாவது தினந்தோறும் ராத்திரி தூங்கும் பொழுது ஒரு 15 நிமிடமாவது கம்ப்ளீஷன் பண்ணிட்டு தூங்குங்க. சரி சாமி. நிம்மதியான தூக்கம் இருக்கும். 4 மணி நேரம் தூங்கினாலும் டயர்ட்னஸ் இல்லாம இருப்பீங்க. நாள் முழுவதும் வேலை செய்தாலும் வாழ்க்கையை பார்த்து போர் அடிக்காது, டயர்ட் ஆக மாட்டீங்க. சரி சார், ரொம்ப நன்றி. சுவாமிஜி, எல்லா மனுஷனுக்குள்ளே இருக்கிற குண்டலினி சக்தியை பற்றி சொன்னீங்க. அதில் இருக்கிற நன்மைகளையும் சொன்னீங்கன்னா இன்னும் டெஃபினட்டாக அந்த சக்தியை குண்டலினி சக்தியை வெளிப்படைய வச்சாப்பா
மலர வாழ்க்கையில நீங்க என்ன நினைக்கிறியோ எதை நோக்கி வேணா அதை செலுத்தி அதை அடைய முடியும். அது நம்ம உடம்புல எப்படி வாழ்க்கையில என்னவா நீ ஆகணும்னு நினைக்கிறப்பா? நான் ஒரு நல்லவனா அந்த சமுதாயத்தில் வாழ்ந்தாலே போதும். அது நடந்துரும், அது நடந்துரும். புரியுதா? அதை எப்படி எழுப்புறது, எப்படி அதை நம்ம வாழ்க்கையில திசை நோக்கி செலுத்துறது, அது எல்லாமே இப்போ அடுத்த வகுப்புல பார்க்க போறோம். ஓகே, அதை பத்தி சொன்னீங்கன்னா ரொம்ப அதான் அடுத்தடுத்து அதான் பார்க்க போறோம். நான் இப்போ எதுக்காக உங்க கேள்விங்களுக்கு பதில் சொல்றேன்னா, காலையில இருந்து சொன்ன எல்லாத்துலயும் இருக்கிற சந்தேகங்களை முடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் அடுத்த வகுப்புக்குள்ள போகலாம். அதனாலதான் சொல்லுங்கய்யா. நித்யானந்த மகாராஜ், நம்ம மமகாரத்தை பற்றி கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கு. அதாவது மமகாரம் வந்து நம்ம மனசுக்குள்ள வந்து நம்மளை பற்றி ஒருத்தர் ஒரு கருத்துன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் ஒரு சமயம் வந்து நான் வந்து நல்லவனா தெரியுது, ஒரு சமயம் நான் வந்து கெட்டவனா தெரியுது. அப்போ உங்களுடைய உண்மையான மமகாரம் என்ன தெரியுமா? குழப்பம்னு அர்த்தம். அதான் உங்களுடைய உண்மையான மமகாரம். அதாவது தெளிவில்லாமல் இருத்தல், அது ஒரு பேட்டர்ன், அது ஒரு இன்கம்ப்ளீஷன். புரியுதுங்களா? உணவு பழக்கத்துக்கும் மமகாரத்துக்கும் சம்பந்தம் உண்டா சாமி? உணவு பழக்கம் மமகாரத்தை பாதிக்காது, மமகாரம் உணவு பழக்கத்தை பாதிக்கும். நீங்க உங்களை எதுவா நினைக்கிறீங்களோ, நீங்க வயலண்டான பர்சனா உங்களை நினைச்சீங்கன்னா நான்வெஜ் இல்லாம சாப்பிட முடியாது. நீங்க உங்களை சாஃப்டானவரா ஃபீல் பண்ணீங்கன்னா நான்வெஜ்ஜை வாயிலே வைக்க முடியாது. ஓகே, நாங்கள் எதிர்பார்த்ததுக்கு ஆன்சர் கிடைச்சிச்சு. பிணம் தின்னும் சுடுகார், பிணம் புதைக்கும் சுடுகாடா வயிறுங்கய்யா. கொடுமை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில ஒரு மனிதன் தனக்குத்தானே இழைத்துக் கொள்கிற மிகப்பெரிய தீங்கு நான் வெஜிடேரியன் சாப்பிடுறான். மிகப்பெரிய தீங்கு. ஏன்னா அந்த மிருகத்தை சாகடிக்கும் போது அவங்க அது என்ன, நீங்க எல்லாம் நல்லா இருங்க, ஆனந்தமா இருங்கன்னு வாழ்த்திட்டா சாக போகுது. மொத்த பயம், துக்கம், வேதனை எல்லாம் அந்த உடம்புக்குள்ள ரிலீஸ் ஆக போகுது. டாக்ஸின்ஸ் ஆகும், கெமிக்கல்ஸ் ஆகும், ரிலீஸ் ஆக போகுது. அதுதான் அப்படியே அந்த மிருகத்தோட பயோ மெமரியில படிய போகுது. அந்த சதை, அந்த மசில் மெமரி, அந்த பயோ மெமரி, அதைத்தான் சாப்பிடுறீங்க. அப்ப அது உள்ள போய் உட்காந்து என்ன பண்ணும்? அது உங்க பயோ மெமரி மசில் மெமரியா மாறும். அதனால தெரிஞ்சுக்கோங்க, நான் வெஜிடேரியன் உணவு தான் உங்களுக்கு நீங்களே இழைச்சுக்கிற மிகப்பெரிய தீங்கு. நித்யானந்தம், சொல்லுங்க. நம்மளுக்கு இருக்கிற மாதிரியே மனிதர்களுக்கு இருக்கிற மாதிரி தெய்வங்களுக்குமே அந்த அகங்காரம் எல்லாம் இருக்குங்களா? அந்த அகங்காரம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ரெண்டு விஷயம், இந்த அகங்காரம், மமகாரம், அந்நியகாரம், ஸ்வ அந்நியகாரம், இந்த 4 ஆத்தன்டிக்கா மாறிட்டா அவங்களுக்கு தேவதைகள்னு பேரு, தெய்வங்கள் கிடையாது. தெய்வங்கள் இதை தாண்டி போயிடுறாங்க, அவங்களுக்கு இந்த 4 இருக்கிறது இல்லை. இந்த 4ஐயும் கடந்த நிலையில அவங்க வாழறாங்க. கிருஷ்ணாவதாரத்துல ஒவ்வொரு போட்டிகள் வரையில கிருஷ்ணர் தப்பு பண்றாரு, விளையாடுறாரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அது விளையாட்டு. அவரே நேரடியா இன்வால்வ் ஆகிறது இல்ல, எதுவுமே அவரை பாதிக்கிறது இல்ல. அவருடைய சாநித்தியத்தாலே இந்த விளையாட்டை நடத்துறாரு, அவ்வளவுதான். சிவன் வந்து அக்னி ரூபமா நிக்கிறாரு, விஷ்ணு பன்றி வடிவம் எடுத்து பாதாளம் போய் பார்த்தாரு, அன்னவாகனம் எடுத்து பிரம்மா போய் மேல போய் பார்க்க போனாரு. இது வந்து ஒரு தத்துவம். அதாவது விஷ்ணு யாரு? லக்ஷ்மியோட அதிபதி, பணத்துக்கு அதிபதி. பிரம்மா யாரு? சரஸ்வதிக்கு அதிபதி, கல்விக்கு அதிபதி. வெறும் பணத்தாலேயோ படிப்பாலேயோ கடவுளை அடைய முடியாதுன்ற உண்மையை தான் சொல்றாங்க. நன்றி. பணம் கீழே போய்கிட்டே இருக்கும், படிப்பு மேல போய்கிட்டே இருக்கும், ஆனா ரெண்டுமே கடவுளை காட்டாது. சரி, சரணாகதி நின்னவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அதைத்தான் சொல்றாங்க, தத்துவமா சொல்றாங்க. இப்ப நீங்க சொல்லுங்க. எனக்கு 2 டவுட்டுங்க சாமி. ஒருத்தவங்களை பார்த்தா பிடிக்காதுன்னு சொன்னீங்க அப்படின்னு, அவங்க மாதிரி ஜாடையில் பார்த்தா கூட, அவங்க மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தா கூட பிடிக்காதுன்னு சொன்னீங்க. அந்த அதே இது என்னுடைய ஒய்ஃபுக்கு இருக்குதுங்க. ஒருத்தவங்க பிடிக்காதுன்னா என்ன பண்ணாலும் அதை சமாதானப்படுத்தவே முடியாது. நானும் எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்ணி வந்திருக்காங்களா? இல்லை, வரலைங்க. திருப்பூர்ல இருக்காங்க. ஒரு ப்ரோக்ராம் கூட்டு வந்துருங்களா? கண்டிப்பாக கூப்பிட்டு வரேங்க சாமி. இல்லை, ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன இதுனா கூட வேண்டாம்னா வேண்டவே வேண்டாம். அது எனக்கு மனசுக்கு ரொம்ப இது. ஆனாலும் அதை வந்து நான் அதுக்காக நான் அவங்களை வந்து எந்த ஒரு சின்ன வார்த்தையில் கூட துன்புறுத்துறதில்ல.
அவங்கள மாத்துறதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு நான். நீங்க துன்புறுத்தனால அந்த மனப்பான்மையில அவங்களே கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்களே. துன்புறுத்தினா கஷ்டப்படுவாங்க, துன்புறுத்தினா கஷ்டப்படுவாங்க. இல்ல இப்போ நீங்க துன்புறுத்த வேண்டியதில்ல, ஆனா அந்த மன அமைப்பால நீங்க துன்புறுத்தினாலும் அவங்க கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்களே. ஓ அப்படி சொல்றீங்களா? அதுதான் கொஞ்சம். அதனால ஏதாவது ஒரு நிகழ்ச்சி அழைச்சிட்டு வந்துருங்க, இது புரிஞ்சதுன்னா போதும், தெளிவாயிடுவாங்க. இல்லை என்னோட பையன் சின்ன பையன் ஒரு 10 வயசு 12 வயசு ஆச்சுங்க. அவன் ஏதோ ஒரு வேடு ஏதாவது சும்மா டிவியில் பார்த்துட்டு ப்ரோக்ராம் பார்த்துட்டு ஏதோ ஒன்று சொல்லுவாங்களா, அது பிடிக்காதுன்னா எப்போ சொன்னாலும் அது வேண்டாம், அப்படியே பயங்கரமா. புரியுது? அது ஒரு இன்கம்ப்ளீஷன் தான், புரிய வச்சா சரியாயிடும். அது கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா சரியாயிடும். இன்னொரு டவுட்டுங்க சாமி, எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுறேன். சின்ன விஷயம் பையன் ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டானா அதை என்னால் பொறுமையாகவே சொல்ல முடிய மாட்டேங்குதுங்க. உள்ளன்னு வர்றதே பயங்கரமா வருது. உங்க அப்பா அந்த மாதிரி உங்களை ட்ரீட் பண்ணியிருப்பாரு, திரும்பி பார்த்தீங்கன்னா? அப்பாவே இல்லையே சாமி. என்ன கேட்கணும், நான் பிறந்து 10 மாசத்துல அப்பா இறந்துட்டாரு. சரி, யார் உங்களை வளர்த்தது? வளர்த்தது அம்மா தான் வளர்த்தாங்க. அவங்க இந்த மாதிரி உங்களை ட்ரீட் பண்ணி வளர்த்தாங்களா? இல்லைங்களே, அவங்க என்னை தான் செல்லமா வளர்த்தாங்க. அப்ப எங்க இருந்து அந்த பேட்டர்னை கத்துக்கிட்டீங்க? யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டீங்க? அதான் எனக்கு தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஒண்ணுமே இல்லாத விஷயமா இருக்கும். இல்ல அதான் நான் என்ன சொல்றேன், திரும்பி பாத்தீங்கன்னா உங்க லைஃப்ல யாராவது மாமாவோ இல்ல டீச்சரோ யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி நீங்க உங்க பையனை நடத்துற மாதிரியே உங்களை நடத்தியிருப்பாங்க. எங்க அண்ணன் பண்ணியிருக்காப்லைங்க. எங்க அண்ணன் என் கூட இல்லைங்க இப்ப. எங்க அண்ணன் சின்ன வயசுல, அதனால அப்ப நாம எடுத்ததை மட்டும்தான் அப்படியே நம்ம குழந்தைங்க மேல திணிக்கிறோங்கயா. அதாங்க சாமி கஷ்டமா இருக்கு. அதாவது பையனே சொல்றாங்க, என்னப்பா ஒண்ணுமில்ல விஷயத்துக்குள்ள டென்ஷன் ஆகுறீங்க, எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் ஈஸியா ஹேண்டில் பண்றீங்க. அது திருப்பூர்ல இருக்கு, நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்யறதுனால பெரிய பெரிய விஷயமெல்லாம் ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுறேன். ஒண்ணுக்குமே ஆகாதுங்க. சும்மா தண்ணி கீழே ஓட்டிட்டானா அதுக்கு பயங்கரமா எமோஷன் ஆயிட்டு. நான் என்ன சொல்றேன், உங்க அண்ணன் உங்களை அந்த மாதிரி ட்ரீட் பண்ணாரு இல்லையா, அந்த நிகழ்ச்சிகள்லாம் எழுதி அந்த கம்ப்ளீஷன் பண்ணுங்க. இப்போ இந்த கம்ப்ளீஷன் கத்து கொடுக்கும் போது அது கம்ப்ளீட் ஆன உடனே உங்க பையனை அந்த மாதிரி நடத்துறது தானா நின்று போயிடும். ஓகே சார். இல்ல நான் எழுதிட்டீங்க, அப்படியே நீங்க கேட்டப்போ புறாம எழுதி வச்சிட்டீங்க. நானு இப்போ கம்ப்ளீஷன் பண்ணலாம். ஓகே சார், நன்றி சார். கம்ப்ளீஷன் ஆன உடனே நீங்க ஆட்டோமேட்டிக்கா பாப்பீங்க உங்க பையனோட உங்க ரிலேஷன்ஷிப் பெட்டர் ஆயிடும். ஓகே, நன்றி சார். அதாவதுங்கய்யா, நாம எல்லாமே நமக்கு எது சொல்லித்தரப்பட்டதோ, நாம் எப்படி நடத்தப்பட்டோமோ அதே மாதிரிதான் நாம் அடுத்தவங்க நடத்துறோங்க. இந்த மாமியார் கொடுமையெல்லாம் கூட பாத்தீங்கன்னா அவங்க மாமியார் கொடுமை பண்ணதான் இவங்க நினைச்சு மனசுல வச்சிருந்தாங்கன்னா இவங்க மருமகளை அதையே அப்படியே பண்ணுவாங்க. அது உண்மைதாங்க சார், அது உண்மை. சாமி, நீங்க மமகாரம் அகங்காரம் அங்கீகாரத்தை பத்தி முதல்ல விளக்கம் கொடுத்தீங்க உதாரணத்தோட. ஆனா நம்மளுடைய உயர்வான மமகாரம் அகங்காரம் அங்கீகாரம் சுக அங்கீகாரத்தை ஒரு சின்ன உதாரணம் கொடுங்க சாமி. உயர்வான மமகாரம்னா நீங்க என்னவா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? நீங்க தானே சொல்ல முடியணும். ஆமா சாமி, மமகாரத்தை வந்து நம்ம உயர்வான உயர்ந்த மமகாரம் எதுனா நான் சிவனாகவே இருக்கிறேன், அதான். அதை விட உயர்ந்து போக முடியுமா? அதான் உயர்ந்த அகங்காரம், அந்த சக்தியையே நான் வெளிப்படுத்துகிறேன். உயர்ந்த ஸ்வ அந்நியகாரம், மக்களும் அதே மாதிரி என்னை எதிர்கொள்வது. ஸ்வ அந்நியகாரம், சிவன் இந்த உலகத்தை பார்ப்பது போலவே நான் பார்க்கிறேன். அவ்வளவுதானே? நன்றி சாமி. அதுதானே உயர்ந்ததா இருக்க முடியும். ஆமா சாமி. சிவோகம் அப்படிங்கிற அந்த நிலை தானே உயர்ந்ததா இருக்க முடியும். ஆமா சாமி, நன்றி சாமி. நித்யானந்தம் சாமி, என்னுடைய பேர் சுரேஷன் சாமி, சேலத்துலேருந்து வந்துட்டு இருக்கேன். இப்போது ஒரு விஷயம் என்னென்னா, நான் ஜாபுக்கு போக ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு 2.5 இயர்ஸாக வந்து நான் வீட்டில் வந்து சேலரி கொடுக்கல. ஆனால் வீட்டில் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், சேலரி கொடுக்காதனால. பட் இப்போ ஒரு லாஸ்ட் வீட்டிலனா அப்பா அம்மாவோடய இல்லை மனைவியோடய? அப்பா அம்மாவோட. அன்மேரிட், திருமணம் ஆகலை. ஆமாம் சார். அதனால அப்பா அம்மாவோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ ஒரு லாஸ்ட் 6 மந்த்தாக வந்து நான் சேலரி கொடுக்குறேன், என்ன அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பேரண்ட்ஸ் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கும்போது அவங்க வந்து இவ்வளோ நாள் நீ வந்து எங்களோட டிபெண்ட் பண்ணியிருக்காம இன்னைக்கு மட்டும் ஏன் வர அப்படிங்கிற மாதிரி ஒரு அவாய்ட் பண்ணுறாங்க. இப்போ நான் வந்து கம்ப்ளீஷன் பண்ணிட்டேன்னா பண்ணலீங்களா சாமி? கட்டாயமாக பண்ணலை. அதாவது அவர்களுடைய வருத்தத்தை நீங்க ஆற்ற வேண்டும். வெறும் பணம் வருத்தத்தை ஆற்றாதுப்பா. கொடுப்பது மட்டுமல்ல, இன்சொல்லையும் அளித்தல். புரியுதா? வெறுமனே கொடுத்து இன்சொல்லை அளிக்காமல் விட்டா கம்ப்ளீஷன் வராது. கொடுப்பதும் இன்சொல் அளிப்பதும் இரண்டும் வேணும். என்னை அப்பா அம்மா எப்படி சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்றது எனக்கு தெரியல சார். லாஸ்ட் 6 மந்த்ல நான் வந்து அப்பா என்ன பண்ணுங்க, நீங்க கம்ப்ளீஷன் பண்ணுங்க. அதுக்கு அடுத்து மற்றவங்களோட கம்ப்ளீஷன் எப்படி பண்றதுன்னு கத்துக்கோங்க. ஏதாவது அடுத்து ஒரு 4 நாள் நம்ம நித்திய கிரியா யோகா அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் கலந்துட்டு, இல்லை இன்னர் அவேக்கனிங் நிகழ்ச்சியிலே கலந்துட்டு அடுத்தவங்களோட எப்படி கம்ப்ளீஷன் பண்றதுன்னு கத்துக்கோங்க. இன்னர் அவேக்கனிங் சொன்ன உடனே ஐயோ அவ்வளோ பணம் நான் எங்கே போகிறதுன்னு நினைப்பீங்க. கவலையப்படாதீங்க. நீங்கள் அட்டன் பண்ணணும்னு முடிவு பண்ணீங்கன்னா லக்ஷ்மியோ காலமோ
காலமோ பணமோ ஜனமோ தடையாவே இருக்காது. நீங்க முடிவு பண்ணுங்க, அதை நடத்தி முடிக்க வேண்டியது என் பொறுப்பு. சரிங்க சாமி, ரொம்ப நன்றி சாமி. கத்துக்கிட்டீங்கன்னா நேச்சுரலா உங்களால அவங்களோட கம்ப்ளீஷன் எடுத்து வந்துட முடியும். என்னன்னா இப்ப தாய் தந்தையோடு கம்ப்ளீஷன் வராம வாழ்க்கையில கம்ப்ளீஷன் வரவே முடியாது. இன்னைக்கு வந்து நான் மந்த்லி 20,000 சேலரி பண்ணாலும் நிம்மதி இல்லைங்க சார். அவங்க தான் நம்ம பயோ மெமரியோட ஆணி வேர். நம்ம பயோ மெமரி தாய் கொடுத்தது, பயோ எனர்ஜி தந்தை கொடுத்தது. அவங்களோட இன்கம்ப்ளீஷன் தான். அவங்க செத்து போயிருந்தால் கூட அவங்களோட இன்கம்ப்ளீஷன் இருந்ததுன்னா நீங்க நிம்மதியா வாழவே முடியாது, கம்ப்ளீஷனுக்கு வரவே முடியாது.